9 months pregnancy journey-ல நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. amniotic fluid ப்ராப்பர் லெவல்ல இருக்கணும்னா உங்க குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் லிவர் ஃபங்க்ஷனுக்கும் நர்வ் சிஸ்டம் டெவலப் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெஞ்செரிச்சல் வரும், பயங்கரமா ப்ளோட்டிங் கிரியேட் பண்ணும், உங்களோட டைஜஷன் ப்ராப்பரா இருக்கும், உங்க குழந்தையோட ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. என்னோட ஃபேவரட் ஸ்நாக் என்ன பாக்குறீங்களா? இன்னும் ஆல்மோஸ்ட் 20+ கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்குது. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க நிஹாரிகா ரஜித். ஜிம்முக்கு போயிட்டு ஸ்ட்ரைட்டா வந்து வீடியோ எடுத்துடலாம்னு உட்காந்துட்டேன். ஸோ என்னன்னா இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அதுல நிறைய பேர் வந்து டிப்ஸ் கொடுங்க, பிரெக்னன்சில என்னெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் பாத்தீங்கன்னா 9th மந்த்ல இருக்கனால சீக்கிரமா இந்த வீடியோ எடுத்து போட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக டக்குன்னு வந்து உட்காந்துட்டேன். ஸோ இந்த வீடியோல என்னோட பிரெக்னன்சி டைம்ல நான் என்னென்ன சாப்பிட்டேன், என்ன ஃபாலோ பண்ணன்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். டு ஆல் மை டியர் நியூ மம்மாஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பாப்பா சத்தம் கேட்கும், கண்டுக்காதீங்க, அவ விளையாடிட்டு இருக்கா. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். உங்களோட பிரெக்னன்சி, உங்க டெலிவரி பியூட்டிஃபுல்லா அமையணும் நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். யூ ஆர் டூயிங் அ கிரேட் ஜாப். ஹெல்தியா, பாசிட்டிவா, ஸ்ட்ராங்கா இருங்க. லைக் நீங்க மென்டலி ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா பிசிக்கலி உங்களுக்கு தானா ஸ்ட்ரென்த் வரும் எல்லாம் பண்றதுக்கு. என்னோட 9 months பிரெக்னன்சி ஜேர்னில நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு நிறைய கிரேவிங்ஸ் வரும். கரெக்டா? பிரெக்னன்சி டைம்ல சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும். பாதி நேரம் சாப்பிட்டதெல்லாம் வாந்தி வந்துடும். ஆனா நிறைய நேரம் நம்மளுக்கு நிறைய ஆசைகளா இருக்கும். அது சாப்பிடணும், இது சாப்பிடணும், இதை ட்ரை பண்ணணும், அதை ட்ரை பண்ணணும், கண்டதும் சாப்பிடணும்னு தோணும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பாப்பாக்கு எது ஹெல்தி அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? சோ அதனால நான் ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் சாப்பிட்டேன்னு சொல்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சோ நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்தாதான் நம்மளும் சரி நம்ம பாப்பாவும் சரி ஹெல்தியா இருக்கும். சோ என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பாக்கலாமா? நீங்க இப்பதான் கன்சீவ் ஆயிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஆஃப் பிரெக்னன்சில இருக்கீங்க அப்படின்னா முக்கியமா நீங்க எடுக்கக்கூடாத பொருள் பப்பாயாஸ், அப்புறம் வந்து பைனாப்பிள், கருஞ்சீரகம், எள்ளு, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஃபர்ஸ்ட் நான் கன்சீவ் ஆயிட்டேன்னு தெரிஞ்சோன்னா நான் முதல்ல சாப்பிடக்கூடாதுன்னு முடிவெடுத்த முக்கியமான ஒரு விஷயம் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். ஐ நோ இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எனக்குமே ரொம்ப பிடிக்கும். சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸா இருந்துச்சுன்னா நான் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிடுவேன். ஆனா நான் கன்சீவ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சோன்னா ஃபர்ஸ்ட் நான் அவாய்ட் பண்ண ஃபுட் வந்து இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். அது வந்து நம்மளுக்கே நார்மலா கெடுதல் தான், பட் குழந்தைக்கு ரொம்ப 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 குழந்தையோட டெவலப்மெண்ட் அது பாதிக்கும். ஸோ இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை நான் அறவே தவிர்த்துட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து இந்த 9th மந்த் நான் டெலிவரி ஆகுற வரைக்குமே இன்ஸ்டன்ட் நூடுல் பக்கம் நான் போகவே கிடையாது. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் நான் சாப்பிடவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்டா நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் இன்ஸ்டன்ட் நூடுல். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆயிலி அண்ட் டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ். உங்களுக்கு ஆயிலி அண்ட் டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ் எடுக்கும் போது நெஞ்செரிச்சல் வரும், நம்ம குழந்தைக்கும் அது நல்லது கிடையாது. ஸோ ஆயிலி அண்ட் டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன? ஜங்க் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட். We all know that junk and processed are very unhealthy. Pregnancy டைம்ல ஜங்க் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட்டை அவாய்ட் பண்றது உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. ப்ராசஸ் ஃபுட்னா என்ன? பதப்படுத்தி அதுக்கான ஒரு எக்ஸ்பைரி டேட்டை கொடுத்து சீல் பண்ணி விற்கிற ஒரு பொருள். அது நம்மளுக்கு வேண்டாம், நம்ம குழந்தைக்கு ரொம்பவே கெடுதல். அது நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ரா அண்ட் அன்குக்ட் ஃபுட்ஸ். ரா வெஜ்ஜி சாலட் வந்து பிரெக்னன்சி டைம்ல உங்களுக்கு பயங்கரமா ப்ளோட்டிங் கிரியேட் பண்ணும். அதனால அந்த ப்ளோட்டிங்கை அவாய்ட் பண்றதுக்காக நீங்க வந்து ஆலிவ் ஆயில் லைட்டா போட்டு அதுல சாட்டே பண்ணி சாப்பிடுங்க, இல்லாட்டி பட்டர்ல சாட்டே பண்ணி சாப்பிடுங்க, இல்லாட்டி வெஜ்ஜிஸ் எல்லாமே வந்து பாயில் பண்ணி சாப்பிடுங்க. முக்கியமா முளைக்கட்டின பயிர் இருக்கு இல்லையா, அந்த பயிரை வந்து நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. ஏன்னா இதுல எல்லாத்துலயுமே வந்து பாக்டீரியா இருக்கும். அந்த பாக்டீரியா உங்க குழந்தைக்கு ரொம்பவே கெடுதலா போய் அமையும். அதனால ரா அண்ட் அன்குக் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமா ஹாஃப் பாயில் எக்ஸ். நம்ம ஹாஃப் பாயில்னு சொல்ற புல்சை அண்ட் சனிசைட் அப் எக்ஸ் வந்து ரொம்பவே கெடுதல் பிரெக்னன்சி டைம்ல. அதனால நீங்க வந்து எக்ஸா இருந்தா நல்லா ஃபுல் பாயில் பண்ணி சாப்பிடுங்க. எந்த ஒரு மீட்டையுமே வந்து ஹாஃப் குக்டா சாப்பிடாதீங்க. நல்லா கம்ப்ளீட்டா குக் பண்ணி சாப்பிடுறது உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸஸ் டீ அண்ட் காஃபி கன்சம்ப்ஷன். எஸ், டீ அண்ட் காஃபி நீங்க எப்பவாவது எடுத்துக்கலாம், பட் டீ அண்ட் காஃபி மோஸ்டா அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப டீ அண்ட் காஃபி குடிக்கும் போது அந்த கெஃபைன் வந்து நம்மளுக்கு கெடுதல். அதனால அதையும் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது. இவ்வளவு நேரம் இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ என்னெல்லாம் பிரெக்னன்சி டைம்ல சாப்பிடலாம் நம்ம பார்க்கலாம். என்னோட பிரெக்னன்சில நான் நிறைய எக்ஸ் சாப்பிட்டேன்.
பிகாஸ் எக்ஸ்ல கோலன் இருக்கு. அந்த கோலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் லிவர் ஃபங்க்ஷனுக்கும் நர்வ் சிஸ்டம் டெவலப் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு கோலன் ரொம்ப முக்கியம். அது முட்டையில இருக்கு. ஸோ அந்த முட்டையை நல்லா குக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே ஹெல்தியான வகையில உங்க குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் இருக்கும். நான் என்னோட பிரெக்னன்சி டைம்ல நிறைய இளநீர் குடிச்சேன், மோர் குடிச்சேன். ஸோ ரொம்ப ஹைட்ரேட்டடா என் பாடியை வச்சிருந்தேன். எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. என்னோட அம்னியாட்டிக் ஃப்ளூயிட்ல எந்த ஒரு சேஞ்சஸ், அதாவது எக்ஸஸ் அம்னியாட்டிக் ஃப்ளூயிடும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. என்னோட வாட்டர் லெவல் வந்து கரெக்டா இருந்தது. அதுக்கு மெயினா வந்து நான் என் பாடியை ஹைட்ரேட்டடா வச்சுக்கிட்டது தான் காரணம். நிறைய தண்ணி குடிங்க. நீங்க மோர் இல்லாட்டி இளநீர் இது மாதிரி விஷயங்களை நிறைய எடுத்துக்கோங்க. உங்க பாடியில ஹைட்ரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க யூட்ரஸ்ல அம்னியாட்டிக் ஃப்ளூயிட், தமிழ்ல வந்து பனிக்கூடத்துல அந்த நீர் இருக்கும் இல்லையா, அது வந்து ப்ராப்பர் லெவல்ல இருக்கணும்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணி, இளநீர், மோர் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கிறீங்களோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ 4th 5th மந்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் நிறைய ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். லைக் கீரை வகைகள், காய்கறிகள் நல்லா குக் பண்ணி சாப்பிட்டேன். அது ரொம்பவே வந்து உங்களுக்கும் ஹெல்தி, உங்க பாப்பாவோட க்ரோத்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபைபர் ரிச், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் வந்து உங்க குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே முக்கியம். நான் நிறைய நட்ஸ் எடுத்தேன். லைக் வால்நட்ஸும் பாப்பாவோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம மற்ற நட்ஸ் வகைகளும் நீங்க எடுத்துக்கலாம். நிறைய கீரை வகைகள், லைக் ஃபைபர் நிறைய நீங்க எடுக்கும் போது உங்களோட டைஜஷன் ப்ராப்பரா இருக்கும். அதுக்காக நான் வந்து ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். லைக் ஃப்ரூட்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் நிறைய சாப்பிட்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குவாவா, கொய்யாக்கா நிறைய சாப்பிட்டேன். ஆரஞ்சஸ் நிறைய சாப்பிட்டேன். பனானாஸ், ஐ லவ் பனானாஸ், நிறைய பனானாஸ் சாப்பிட்டேன். ஆரஞ்சஸும் கோவாவும் இது உங்க குழந்தையோட ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. எஸ், எனக்கு கொய்யாக்கா வந்து நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆரஞ்சஸ் சாப்பிடுங்க, குழந்தையோட ஸ்கின்னுக்கு நல்லதுன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் கொய்யாக்கா வந்து குழந்தையோட ஸ்கின்னோட டெக்ஸ்டருக்கும், குழந்தையோட ஸ்கின் ஹெல்த்துக்கும், குழந்தையோட ஸ்கின் கலருக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கொய்யாக்கா உங்களோட டயட்ல நீங்க எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள்ஸ் எடுத்துக்கோங்க, அவகாடாஸ் எடுத்துக்கோங்க. குட் ஃபேட், உங்களுக்கு ஆப்பிள்ஸ் ரொம்ப நல்லது. பனானாஸ் வந்து ரிச் இன் பொட்டாசியம். ஸோ பனானாஸ் கண்டிப்பா உங்களோட டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. கிரேப்ஸ் அவாய்ட் பண்றது பெஸ்ட். ஏன்னா கிரேப்ஸ்ல நிறைய பெஸ்டிசைட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ கிரேப்ஸ் வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அதர் தென் தட் மற்ற எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து நான் மாடரேட்டா எடுத்துட்டேன். நான் அதிகமா எடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாவா, கொய்யாக்கா, ஆரஞ்சஸ், பனானாஸ். அதை நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன். எனக்கு வாய்க்குமே ரொம்ப டேஸ்ட் ரொம்ப பிடிச்சது. ஒன் மோர் திங், என்னோட ஃபேவரட் ஸ்நாக் என்ன பாக்குறீங்களா? ஹெல்தி ஆப்ஷனும் கூட, டேஸ்டியும் கூட. என்னன்னு பாத்தீங்கன்னா கர்ட் அண்ட் கியூக்கம்பர். கர்ட் வந்து ப்ரோபயோட்டிக் விச் இஸ் குட் ஃபார் யோர் கட் ஹெல்த். எனக்கு வந்து கர்ட் ரொம்ப பிடிச்சது பிரெக்னன்சி டைம்ல. 200 கிராம் கர்ட்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20+ கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ 200 கிராம் கர்ட்ல வந்து குட்டி குட்டியா கியூக்கம்பரை கட் பண்ணி போட்டு அதுல ஸ்பைசஸ் அண்ட் சால்ட் போட்டு நான் சாப்பிடுவேன். என் வாய்க்கு அது ரொம்ப பிடிச்சது, ரொம்ப ஹெல்தியும் கூட. முக்கியமா கர்ட் வந்து உங்க பாப்பாவோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. கர்ட் நீங்க எடுத்துக்கோங்க. உங்க கட் ஹெல்த்துக்கும் சரி, பாப்பாவுக்கும் சரி ரொம்பவே நல்லது. உங்க எல்லாருக்கும் முக்கியமான ஒரு டிப்ஸ் சொல்லட்டுமா? நீங்க நார்மல் டெலிவரி பிளான் பண்றீங்க, உங்களோட சர்விக்ஸ் ரைப்பன் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க பிரெக்னன்சில 36th வீக்ல இருந்து நீங்க டேட்ஸ் சாப்பிட ஆரம்பிங்க. மார்னிங் டெய்லி 6 to 7 டேட்ஸ் எம்டி ஸ்டமக்ல சாப்பிடும்போது உங்களோட சர்விக்ஸ் ரைப்பன் ஆகும். உங்களோட டெலிவரி, உங்களோட லேபர் ரொம்ப ஸ்மூத்தா, ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறந்துடாதீங்க, 36th வீக் ஆஃப் பிரெக்னன்சில இருந்து டெய்லியுமே மார்னிங் 6 to 7 டேட்ஸ் தவறாம எடுங்க. கண்டிப்பா இது உங்க சர்விக்ஸை ரைப்பன் பண்றதுக்கும் உங்க லேபர் டைமை ஷார்ட் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க.